வயநாடு நிலச்சரிவில் சிக்கி மறுபிறவி எடுத்து வந்துள்ள தங்களுக்கு மத்திய மாநில அரசுகள் உரிய உதவியை வழங்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதேபோல் படித்த பள்ளியையும் நண்பர்கள் பலரையும் இழந்துவிட்டதாக நிவாரண முகாம்களில் தங்கியுள்ள மாணவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். வயநாடு அடுத்த சூரல் மலையில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட மக்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் வீடுகள், பள்ளிகள் சிதிலமடைந்து விட்டதால் மீண்டும் பள்ளிக்கூடத்திற்கு எப்படி செல்வது என தெரியவில்லை எனவும், தங்களது தோழிகள், நண்பர்களை இழந்து விட்டதாகவும் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள பள்ளி மாணவிகள் வேதனையுடன் தெரிவித்தனர். பள்ளிக்கூடத்துக்கு எப்படி போவோன்னு தெரியல. என் பள்ளிக்கூடமும் போச்சு, ஃப்ரெண்ட்ஸும் போயிட்டாங்க. முகாமை விட்டு வெளியே போனா எங்க போறதுன்னே எங்களுக்கு தெரியல. மேப்பாடியில் நிவாரண முகாம் அமைந்துள்ள பள்ளியில் படித்த 70 மாணவ மாணவிகள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் பற்றிய தகவல் எதுவும் கிடைக்கவில்லை என பள்ளி மேலாளர் சிஸ்டர் சிலோமி கூறியிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த பள்ளியில படிச்ச 70 மாணவர்கள், அவர்களோட குடும்பங்களுக்கு என்ன ஆச்சு, எங்க இருக்காங்க, எதுவும் தெரியல. ஒரு சிலர் இறந்துட்டதா சொல்றாங்க. நாங்க மீள முடியாத சோகத்துல இருக்கோம். மறுபிறவி எடுத்து வந்து முகாமில் தஞ்சம் அடைந்த தங்களுக்கு மத்திய மாநில அரசுகள் உதவ வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ள முண்டக்கை பகுதியைச் சேர்ந்த ஸ்டீஃபன் பிரவீதா தம்பதி தங்களது எதிர்காலம் கேள்விக்குறியாகிவிட்டதாக வருந்துகின்றனர். எங்களுக்கு மறுபிறவி எங்க எடுத்து வந்திருக்கோம். தாயும் தந்தையுமாக இருந்து எங்களை அவங்க காப்பாற்றுவாங்கன்னு நம்பிக்கையோட இருக்கோம். இனி நாங்களுக்கு எல்லாத்தையும் நாங்க இழந்துட்டோம். இனிமே எங்களுக்கு அரசு தான் உதவி செய்யணும். ഞങ്ങൾക്ക് എന്ത് ചെയ്യണോ അതാണ് ഇനി ഞങ്ങളുടെ ജീവിതം. முண்டக்கை பகுதியில் உள்ள அரசு தொடக்கப்பள்ளி நிலச்சரிவில் முழுவதுமாக சேதமடைந்து முன்பு பிஞ்சு குழந்தைகள் ஆனந்தமாக விளையாடிய மைதானம் இருந்த இடம் தெரியாமல் போனது. இந்த பள்ளியில் ஆசிரியையாக பணியாற்றிய ஷாலினி என்பவர் ஓராண்டுக்கு முன்பு மாணவிகளுடன் சைக்கிள் ஓட்டி மகிழ்ந்து விளையாடிய வீடியோவை சமூக வலைதளத்தில் பகிர்ந்து தன்னுடன் விளையாடிய மாணவிகளில் எத்தனை பேர் தற்பொழுது உயிரோடு இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை என கவலையை வெளிப்படுத்தியுள்ளார். மேப்பாடி தனியார் பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக முகாம் அருகே வசிக்கும் பெண்கள் பலரும் முகாமில் உணவு சமைக்கும் பணிகளுக்கு தங்களால் ஆன உதவிகளை செய்து வருவது நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அனைத்தையும் இழந்து முகாமில் தஞ்சமடைந்தவர்களுக்கு உணவு சமைத்து கொடுப்பது தங்களது கடமை என கூறுகிறார் மேப்பாடியைச் சேர்ந்த ரோசம்மா. எங்க மக்கள் எல்லாரும் பெரிய துயரத்துல இருக்காங்க. எல்லாத்தையும் இழந்துட்டீங்க, முகாம்ல வந்து தங்கி இருக்காங்க. அவங்களுக்கு ஒருவேளை உணவையாவது சமைச்சு கொடுக்கறது தான் எங்களோட கடமை. இதேபோல மலப்புரத்தைச் சேர்ந்த நண்பர்கள் 10 பேர் இணைந்து நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களின் உறவினர்களுக்கு உறுதுணையாகவும் தொலைத்தொடர்பு பயன்பாட்டிற்கும் 1500 ரூபாய் மதிப்பிலான பட்டன் செல்போன்களை சிம் கார்டு ஆக்டிவேஷனோடு கொடுத்து உதவினர். இதுகுறித்து மலப்புரம் நண்பர்கள் குழுவைச் சேர்ந்த சாஜிஸ் கூறுகையில், எல்லாம் அவருக்கு போயிட்டாங்க. ஏதாவது ஒரு சிறிய சகாயம் பண்ணணும் நமக்கு அது கேட்டு நாங்கள் சுகத்துக்கள் எல்லாம் கூட்டிட்டு ஒரு தீர்மானம் எடுத்து அதுதான் இந்த மார்னிங்ல இங்க எத்தி ஒரு 100 போலோ இவட சிம் கார்டு எடுக்க கொடுக்கணும் தெரிவிச்சேன். இதனிடையே வயநாடு ஏராக்குண்டு வனப்பகுதியில் சிக்கியிருந்த பழங்குடியினரான கிருஷ்ணன் சாந்தா தம்பதி மற்றும் அவர்களது குழந்தைகளை வனத்துறையினர் பத்திரமாக மீட்டனர். நிலச்சரிவில் தனது குட்டிகளை இழந்த நாய் கடந்த 4 நாட்களாக அங்குமிங்குமாய் அலைந்தபடி பெருக்கெடுத்து ஓடும் ஆற்றை பார்த்து குறைத்துக் கொண்டிருக்கும் காட்சி உருக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.